இருக்குல்ல சங்கு, அது கொஞ்சம் சின்னதாக்கி விசில்னு பொய் சொல்லி விஜய் தலையில குத்தி அனுப்பியிருக்கு தேர்தல் ஆணையம். இதை விட பெரிய கொடுமை என்னன்னா, நம்ம தளபதி விஜய்க்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு மெகா ஆஃபர் பண்ணியிருக்கிறாரு. இப்படி ஒரு விஷயம் தெரிஞ்ச உடனே, நீ யாருடா எனக்கு ஆஃபர் பண்றதுக்கு, நீதான் களத்திலே இல்லாத ஆள் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்டிருக்கணுமா இல்லையா? ஆனா எதிர்த்து பேசுறதுக்கு பதிலா பேரம் பேசிட்டு வந்திருக்கிறாரு நம்ம தலைவர் விஜய். இதனால செங்கோட்டையன், அதாங்க அந்த 50 வருஷ அனுபவம் உள்ள அரசியல்வாதி செங்கோட்டையன் பயங்கரமான அப்செட்ல இருக்கிறாமா. என்ன அப்படிங்கறத விரிவா சொல்றேன். வெல்கம் டு மதிமுகம் டிகோட். நான் இசை. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். விஜய்க்கு பாஜக எந்த அளவுக்கு நெருக்கடி கொடுக்குது பாத்தீங்களா? இப்படிலாம் நெருக்கடி கொடுத்தா விஜய் என்னதாங்க பண்ணுவாரு? ஒரு பக்கம் சிபிஐ, இன்னொரு பக்கம் சென்சார் போர்டு, பத்தாதுக்குன்னு இப்ப அமேசான் பிரைம்லாம் வந்து விஜய்க்கு நெருக்கடி கொடுக்குற அளவுக்கு எங்க விஜயை போட்டு இந்த பாடுபடுத்துறீங்களே. அதாவது விஜய்க்கும் பாஜகவுக்கும் எந்த ஒரு தொடர்புமே கிடையாது. விஜயோட கொள்கை எதிரி பாஜக தான், அதாவது பாசிச பாஜக தான் அப்படிங்கிறத முன்னிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில போர்ட்ரேஷன், ஒரு சில நரேஷன்ஸ் எல்லாமே நடந்துட்டு இருக்கு இல்லையா? அப்படி நடந்துட்டு இருக்கும் போதே மண்ண மேல இருக்கக்கூடிய கொண்டைய மறந்த மாதிரி இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதான் தேர்தல் ஆணையம், அதாவது பாஜகவோட கைகூலி அப்படின்னு சொல்லப்படுற தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கப்படாத ஒரு கட்சி தாவேகா, தமிழக வெற்றி கழகத்துக்கு இன்னைக்கு பொது சின்னத்தை ஒதுக்கியிருக்காங்க. அது என்ன சின்னம் அப்படின்னா, சங்கு தெரியும்ல, நமக்கு சங்கு ஊதுவாங்க இல்லையா? அந்த சங்க கொஞ்சம் சின்னதாக்கி அதுக்கு விசில் அப்படின்னு பேரை சொல்லி ஏமாத்தி விஜய் தலையில கட்டி விட்டு இருக்காங்க. இதுலயும் எங்களுக்கு சங்கு தான் வேணும் அப்படின்னு அடம் முடிச்சதே தாவேகா தானாமா. ஏன்னா பிகில் இந்த படத்துல எப்ப பார்த்தாலும் விசில் அடிச்சுட்டே சுத்துவாருல்ல, இதனால இந்த படத்தோட தெலுங்கு வெர்ஷன், நம்ம தெலுங்கு படத்துக்கும் விஜய்க்கும் பயங்கரமான கனெக்ஷன் இருக்கு. அது எல்லாமே நமக்கு தெரியும், அந்த கேசரி கதை எல்லாம் நம்ம கேட்டிருந்திருப்போம். பிகிலோட தெலுங்கு வெர்ஷனோட பேரு விசிலாமா. இதை விட கோட் படத்துல விசில் போடு அப்படிங்கிற ஒரு பாட்டே இருக்கு. இதுல ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இந்த பாடலை பாடியவர் உங்கள் தலைவர் விஜய் அவர்கள். சோ இதனால இந்த காரணத்தினால எங்களுக்கு வந்து விசில் தான் வேணும் அப்படின்னு சொல்லி தாவேகா அடம் பிடிச்சி இந்த விசிலை வந்து வாங்கியிருக்கிறாங்களாமா. சோ இவங்க தேர்தலை நிக்க போறாங்களா அப்படிங்கறதே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருந்துட்டு இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது எங்களுக்கு இந்த சின்னம் தான் வேணும்னு சொல்லி அங்கீகரிக்கப்படாத ஒரு கட்சிக்கு தேர்தல் ஆணையம் இப்போ வந்து சின்னம் ஒதுக்கி இருக்கு. சோ எப்படி இருந்தாலும் ஊத போறது சங்கு அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இதுல சின்னதா இருந்தா என்ன, பெருசா இருந்தா என்ன, இவங்க கேட்டது தானே. சோ இந்த சின்னத்தை வாங்கி வச்சிருக்காங்க, இவங்க தேர்தலில் போட்டியிட போறாங்களா அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம். எல்லா முடிவும் விஜய் கையில தான் இருக்கு. சோ அப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கான ஒரு மெகா ஆஃபரை எடப்பாடி பழனிசாமி அவர்களுமே இப்போ வந்து ஆஃபர் பண்ணியிருக்கிறாரு. சோ இதுக்கு விஜய் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணும், ஆனா விஜய் எதிர்ப்பு தெரிவிக்காம பேரம் பேசிட்டு வந்திருக்கிறாரு. சோ இதனால செங்கோட்டையன் இருக்கிறாரு இல்லையா, அந்த செங்கோட்டையன் பயங்கரமான அப்செட்ல இருக்கிறாராமா. என்ன அப்படின்னா, நமக்கு நேத்திக்கு ஒரு செய்தி தெரிஞ்சிருக்கும். தினகரன் தூக்கு போட்டு செத்தாலும் சாவனே தவிர என்டிஏ கூட்டணிக்குள்ள போக மாட்டேன் அப்படின்னு சொல்ல தினகரன் என்டிஏ கூட்டணிக்குள்ள போய் சேர்ந்தாரு. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, டெல்டா மாவட்டங்கள்ல அதிமுகவோட முகமா இருந்த, அதாவது 8 தொகுதி தஞ்சாவூர்ல இருக்கக்கூடியதுல 7 தொகுதி திமுக ஜெயிச்சுமே, பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியை அதிமுகவுக்கு ஜெயிச்சு கொடுத்த வைத்தியலிங்கம் இருக்கிறாரு இல்லையா, அவர் போய் திமுகவுல போய் சேர்ந்துட்டாரு. இப்படி ஆளாளுக்கு அவங்க கூட்டணியை பார்த்து போகவும் செங்கோட்டையன், இதுல செங்கோட்டையனுக்கு என்னப்பா அப்செட் ஆக போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோகமே செங்கோட்டையனோட நிலைமை தான். ஏன்னா அதிமுகவுல இருக்கும்போது அதிமுகவை ஒன்றிணைக்கணும் அப்படின்னு சொன்னது. அதாவது ஒன்றிணைக்கணும் அப்படின்னா என்ன ஒன்றிணைக்கணும், தினகரனையும் ஓபிஎஸ்ஸையும் சசிகலாவையும் அதிமுகவுக்குள்ள எடுத்துட்டு வரணும் அப்படின்னு ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் வச்சதுனால அதிமுகவை விட்டு செங்கோட்டையனை அடிச்சு துரத்திட்டு இப்ப தினகரனை மறுபடியும் சேர்த்திருக்காங்க. சோ இதுதான் அந்த அப்செட்டுக்கான காரணம். இதை விட பெரிய கொடுமை என்னன்னா, அதிமுகவுல இருந்து அடிச்சு துரத்தினதுக்கு அப்புறமா நம்ம கிட்டதான் 50 வருஷம் அரசியல் அனுபவம் இருக்குல்ல. சோ புதுசா வந்து ஒரு கட்சி தாவேகா, அங்க போனா யாருக்கும் எதுவுமே தெரியாது, அங்க சில்ற பசங்க புஷி ஆனந்தா ஆதவர்ஜனாவும் தான் இருக்கிறாங்க, அங்க போய் நம்ம வந்து ஹை ரேஞ்சில் இருக்கலாம், நமக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு தாவேகாவுக்குள்ள வந்தா அங்கேயே இவர் வந்து 3வது இடத்துல தூக்கி போட்டு வச்சிருக்காங்க. நம்ம சமீபத்துல பார்த்துருப்போம், பிரச்சாரத்துக்கான ஒரு 12 பேர் கொண்டு ஒரு குழுவை வந்து அறிவிச்சிருந்தாங்க புஷி ஆனந்த் அவர்களோட தலைமையில. சரி, ஒரு பொதுச் செயலாளர், அவருக்கு தான் எங்க எந்த இடத்துல வந்து எப்படி கரெக்ட் பண்ணணும்னு தெரியும், எந்த வேட்பாளரை
அறிவிச்சோம்னா அவங்க கிட்ட இருந்து போட்டி போட்டியா பணம் வாங்கலாம் அப்படின்னு தெரியும். எந்த தியேட்டருக்கு போனா அங்க இருந்து கள்ள டிக்கெட்டை வித்து அது மூலமா காசு பார்க்கலாம்னு தெரியும். சோ இவ்வளவு டேலண்ட் இருக்கக்கூடிய புஷி ஆனந்த் தான் முதல் இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்றது தாவேகாவோட நியாயமான ஒரு கோரிக்கைங்க. ஆனா 2வது இடத்துல ஆதவ் அர்ஜுனாவை போட்டுட்டு 3வது இடத்துல செங்கோட்டையனை தூக்கி போட்டாங்க பாத்தீங்களா? அங்க இருக்காங்க தாவேகாவினர். ஏன்னா ஆதவ் அர்ஜுனாவோட 50 வருஷம் அனுபவம் கொண்ட செங்கோட்டையன் எந்த விதத்துல குறைஞ்சு போயிட்டாரு அப்படின்னு தெரியல. இதை விட பெரிய கொடுமை என்னன்னா, பொங்கலுக்கு தினகரனும் ஓபிஎஸும் தாவேகாவில இருந்து இணைய போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பகிரங்கமா ஒரு பேட்டியில வாயை வேற விட்டு இருந்திருப்பாரு செங்கோட்டையன். ஆனா தினகரன் இன்னைக்கு என்டிஏ கூட்டணியில போய் சேர்ந்துட்டாரு. இவங்களுக்கு பொங்கல் வந்து டெல்லியில பொங்க வச்சாங்க, அது வந்து வேற கதை. சோ இப்படி இருக்கும்போது எல்லாரும் இவருக்கு துரோகம் பண்றாங்க, எல்லாரும் நமக்கு துரோகம் பண்ணா என்ன செய்யறதுப்பா அப்படிங்கிற மாதிரி செங்கோட்டையன் வந்து பயங்கரமான அப்செட்ல இருக்கிறாராமா. துரோகம் பண்றது அதிமுகவுக்கு ஒன்றும் புது விஷயம் கிடையாது, ஏன்னா இவருமே அப்படிப்பட்ட ஒரு கேட்டகரி தான். இதுக்கு நடுவுலயே இப்போ விஜய்க்கு கொடுத்துருக்காங்க இல்லையா ஒரு ஆஃபர், அந்த ஆஃபரை செங்கோட்டையனுக்கு இன்னும் மிகப்பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கு. அப்படி ஒரு ஆஃபரை தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஜய்க்கு வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த தேர்தலில் நீங்க போட்டியிடணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகணும். ஏன்னா நீங்க வந்து கேம்பெயினே பண்ணாம இந்த ஒரு படத்தை வச்சு நீங்க எலெக்ஷன்ல நின்று வாக்குகள் எல்லாம் குவிச்சிடலாம். ஏன்னா அப்படிப்பட்ட தற்கொலை கூட்டங்கள் உங்ககிட்ட இருக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில நீங்க அப்படி இருக்கிறீங்க. சோ அப்படின்னா ஜனநாயகன் படம் வெளிவரணும். ஆனா அதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்ல. 20ஆம் தேதிக்குள்ள ஒரு குழு அமைக்கணும் மறுபரிசீலனைக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 20 நாள் அப்ப ஆப்வியஸா ஆகும். சோ அந்த 20 நாள் ஆகுறதுக்கு முன்னாடி தேர்தல் தேதி அறிவிச்சிருவாங்க. அதுக்கப்புறமா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் பார்த்து அப்பவுமே படத்தை வெளியிட முடியாது. சோ அதனாலதான் தேதி குறிப்பிடாம ஜனநாயகன் படத்தை வந்து கோர்ட்ல ஒதுக்கி வச்சிருக்காங்க. சோ அந்த படம் ரிலீஸ் ஆகணுமா? இன்னொரு பக்கத்துல சிபிஐ விசாரணை 2 தடவையா உங்களை கூப்பிட்டு வந்து விசாரணை பண்ணியிருக்காங்க. பலகட்ட கேள்விகள்லாம் நடந்ததா, வதந்திகள் உங்களோட பார்வையில வதந்திகள் எல்லாமே வெளியே வந்தது. கூடவே என்ஐஏமே உங்களை விசாரிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. வெளிநாடுகள்ல இருந்து பல கோடிகளை சுருட்டின அந்த தகவலுமே வெளியே வந்திருக்கு ஜான் மூலமா. சோ இப்படி பல வழியிலையும் உங்களை சுத்து போட்டு வச்சிருக்காங்க இல்லையா? இதுல இருந்து நீங்க வெளியே வரணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு அருமையான ஐடியா தரேன். என்ன அப்படின்னா, எங்க கூட்டணிக்குள்ள நீங்க வந்துருங்க, உங்களுக்கு நான் துணை முதலமைச்சர் பதவியும் 70 சீட்டும் தரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு மெகா ஆஃபரை எடப்பாடி பழனிசாமி விஜய்க்கு ஆஃபர் பண்ணியிருக்காரு. ஏன்னா சிபிஐ விசாரணை இருக்கக்கூடிய எல்லாரும் என்டிஏ கூட்டணியில வந்து சேர்ந்துட்டு இருக்காங்க. பாருங்க, அன்புமணி பாருங்க, சிபிஐ விசாரணை இருக்கு, அவர் பாட்டு வாலண்டியரா வந்து சேர்ந்தாரா இல்லையா? இப்ப பாருங்க தினகரனை பாருங்க, சிபிஐ விசாரணை இருக்கு. அந்த இரட்டை இலை வழக்கு வந்து அடுத்து பிப்ரவரி 2ஆம் தேதி வரை மறுபடியும் விசாரணைக்கு வரப்போகுது. இதெல்லாம் முன்னாடியே சுதாரிச்சுட்டு அவங்க எப்படி நல்ல பிள்ளைத்தனமா என்டிஏ கூட்டணிக்குள்ள வந்து சேர்ந்தாங்களோ அதே மாதிரி நீங்களும் வந்து சேர்ந்துருங்க. அப்படி சேர்ந்துட்டீங்க அப்படின்னா இந்த ஜனநாயகன் பட சிக்கல்ல இருந்து உங்களை விடுவிச்சு தரேன், சிபிஐ விசாரணையில இருந்து விடுவிச்சு தரேன். ஏன்னா நமக்கு கை கீழே தான் அமித்ஷா அவங்க இருக்காங்க. சோ நான் சொன்னா அமித்ஷா எல்லாம் கேட்பாங்க, அதெல்லாம் ஒரு சின்ன பையன் சில்ற பையன். சோ நீ வந்து என் கூட அதிமுக கூட்டணிக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆஃபரை வந்து விஜய் முன்னாடி வச்சிருந்திருக்காங்களாம். இப்படி ஒரு கன்றாவியான ஆஃபரை கேட்ட உடனே விஜய் வந்து கொதிச்சு எழுந்து, நீங்க ஏன் எனக்கு வந்து ஆஃபர் கொடுக்குறீங்க, உங்களுக்கும் இந்த தமிழ்நாட்டுல அரசியலுக்கும் என்ன சம்பந்தம், நீங்க தான் களத்திலே கிடையாது, உங்க ஆட்சி தான் வந்து ஜெயலலிதாவோடய அழிஞ்சு போச்சு, இப்ப நீங்க எதுக்கு எனக்கு ஆஃபர் தரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கணும் இல்லையா? ஏன்னா அப்படி சொன்னவர் தான், களத்துல இல்லாதவர்னு சொன்னவர் தான். சோ அப்படி கேட்காம நீங்க என்ன எனக்கு 70 சீட்டு தரீங்க, எனக்கு 100 சீட்டு தாங்க, என் பின்னாடி எவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கு தெரியுமா, என் பின்னாடி 2 கோடி தொண்டர்கள் இருக்கிறாங்க, எங்களுக்கு 34% வாக்குகள் வந்து உறுதியாகி இருக்கு, சோ எனக்கு 70 சீட்டு வந்து பத்தாதுங்க, எனக்கு வந்து 100 சீட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பேரம் பேசியிருக்கிறாரு விஜய். இப்படி ஒரு வீரபாகு டீலுங்க கேட்டதுக்கு அப்புறமா செங்கோட்டையனோட அந்த ஹார்ட் இருக்கு இல்லையா, அது அப்படியே உடஞ்சே போயிடுச்சாமா. அவ்வளவு மன உளைச்சல்ல இப்ப செங்கோட்டையன் இருந்துட்டு இருக்கிறாரு. சோ இந்த டீலிங்க்கு விஜய் என்ன முடிவு எடுக்க போறாரு அப்படிங்கறத பொறுத்து தான் ஜனநாயகன் படமும் ரிலீஸ் ஆக போகுது. சிபிஐ விசாரணை அது முடியாது, அந்த விசாரணை இப்போதைக்கு ஒத்தி வைக்கப்படும் அப்படிங்கிற நிலைமையும் இருக்கு. சோ விஜய் என்ன முடிவு எடுக்க போறாரு அப்படிங்கறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இதுக்கடையில இப்படி பலகட்ட நெருக்கடிகள் இருந்தாலுமே நான் வந்து தளர்ந்து போறவன் கிடையாது, எங்களை யாருமே தோற்கடிக்க முடியாது அப்படின்னு தனக்கு தானே நினைச்சிட்டு தேர்தல் அறிக்கையுமே அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்களாமா. அதை ரெடி பண்றதுக்கு ஒரு குழு இருக்கு, அதுக்கு தனியா வந்து அவங்க வந்து லக்ஸரியான ஹோட்டல்ல போய் தனியா கலந்து ஆலோசிச்சு ஒரு முடிவை எடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு முன்னாடி விஜய் வந்து இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு பயங்கரமான கண்டிஷன்ஸ் எல்லாமே போட்டிருக்காராமா. என்ன அப்படின்னா, திமுக ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி நாங்க அது செய்வோம் இது செய்வோம்னு சொன்னாங்க, ஆனா ஆட்சிக்கு வந்ததுக்கு முன்னாடி அவங்களால செய்ய முடியாம தத்தளிச்சுட்டு இருக்கிறாங்க. சோ அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்து நமக்கு வரக்கூடாது, இவங்க வந்து ஆட்சிக்கு வருவாங்களாமா. சோ ஆட்சிக்கு வந்தா அந்த மாதிரி ஒரு நிலைமை நமக்கு வரக்கூடாது, அதனால நம்மளால என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் நீங்க தேர்தல் அறிக்கையில சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா வெறும் வெத்த பேப்பரை மட்டும்தான் கொண்டு வந்து தேர்தல் அறிக்கைன்னு கொடுக்க முடியும். சோ அப்படி ஒரு தேர்தல் அறிக்கையுமே தாவேகால இருந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. சோ என்ன சொல்ல போறாங்க தேர்தல் அறிக்கையில, ஏன்னா கடந்த டிசம்பர் 18ஆம் தேதி வாய் திறந்தவர் இன்னும் வாய் திறக்கல.
ஒரு மாசத்துக்கு மேல தாண்டி போயிட்டே இருக்கு. என்ன சார் போய்க்கிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி லிஸ்ட் ரொம்ப அந்த டேட் வந்து பெருசா போய்க்கிட்டே இருக்கு. அவர் வாயே திறக்கல. ஆனா தேர்தல் அறிக்கைக்காக பயங்கர கண்டிஷன்ஸ் எல்லாமே போட்டிருக்காராமா. சோ அப்படி அந்த தேர்தல் அறிக்கையிலையும் என்ன வரப்போகுது அப்படிங்கிறதையும் பொறுத்து இருந்து தெரிஞ்சுக்குவோம். இணைந்திருங்க.